பாலசிங்கம், மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் அரியணை யாருக்கு? குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம், ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய சித்தாந்த தலைநகரமாக புனே இருக்குது. அதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் தலைநகரமாக நாக்பூர் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகு, படுதோல்வி அடைந்த பிறகு எப்படியாவது மகாராஷ்டிராவில் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்கான திட்டம் இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் முன்னெடுத்த ஒரு வேலை திட்டம் தான் வந்து பெண்களுக்கான அந்த உதவித்தொகை என்பது. இது 5 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த கடந்த லாஸ்ட் 5 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, 1500 ரூபாய். இது நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல் எலெக்ஷன் கமிஷனும் மகாராஷ்டிராவுக்கு வந்து இது பிஜேபிக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை ஏதோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி டைரெக்டாக அதோட சேர்த்து விட்டுட்டீங்க. அது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். மகாராஷ்டிரா வந்து ஹரியானாவோட சேர்ந்து தேர்தல் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் தேர்தல் நடக்கலை. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, ஒரு பிரீத்திங் இது மாதிரி அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பிஜேபிக்கு வந்து வழங்குவதாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட வந்து ஒரு இண்டிகேஷனாக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது கருத்து கணிப்பு முன்னாடி எடுக்கிறது வந்து, எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து அது மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கருத்து கணிப்பு, பிந்திய கருத்து கணிப்பு என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. கடந்த தேர்தல்களை நம்ம பார்த்துருக்கிறோம். தேர்தல் கமிஷன் எப்படியெல்லாம் நடந்துக்குது என்பதுக்கான பல்வேறு உதாரணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் மகாராஷ்டிராவில் வந்து நலத்திட்டங்களை வந்து முன்னெடுத்து பெண்களுடைய வாக்குகளை, ஏறத்தாழ 2 கோடிக்கு மேலான வாக்குகளை வந்து கைப்பற்றலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த திட்டத்தை அறிவித்தாங்க, 1500 ரூபா கொடுத்துருக்காங்க, 5 மாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை டெலிவரி பண்ணுற விஷயத்தில் வந்து பெரிய கோளாறு வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து ஒரு 6 நாட்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 4 தொகுதிகளில் அங்கே போட்டியிடுறாங்க. மும்பை தான் நான் கேட்க வந்தேன். நீங்க எங்க தமிழர் பகுதிகளில் அப்புறம் விசிகாவுடைய களம் இந்த தடவை முதல் முறையா களம் காண்றது, இதெல்லாம் என்ன மாதிரியான யுக்தி அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்குள்ள அடக்கம். மும்பை, புனே, அவுரங்காபாத் இந்த 3 நகரங்களுக்கு அதை ஒட்டி இருக்கிற கிராம பகுதியிலும் நான் போய் அந்த பிரச்சாரத்துக்கு பார்த்துருக்கிறேன். மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குது. ஆனால் அந்த காங்கிரஸ் கூட்டணி இன்னும் வலுவாக வந்து செஞ்சுருக்கணுமோன்ற எனக்கு ஒரு எண்ணம் அதில் இருக்குது. ஏன்னா வந்து பிஜேபிக்கு வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய அளவில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அது நட்டா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இந்த முறை ஆர்எஸ்எஸ் வந்து மிக பெரிய அளவில் வந்து இறங்கி அந்த அமைப்பினர் வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து மகாராஷ்டிரா வந்து பொருளாதார தலைநகரம் கைப்பற்றணும், இழந்ததை கைப்பற்றணும். இன்னொன்று ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டு வரப்போகுது. ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழா. அப்போ இந்த 100ஆண்டு விழாவில் மகாராஷ்டிரா அது தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த நாக்பூர், புனே இந்த பகுதிகளில் அவங்க வந்து வலிமையாக இருக்கணும், இதை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு யுக்தியாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கிறாங்க 2 கூட்டணின்னு பார்த்தா, தமிழ்நாடு மாதிரி கிடையாது. மகாராஷ்டிராவில் வந்து ஒரு முரண்பாடுகளோடவே கூட்டணிகள் இருக்கும். இங்கே வந்து கொள்கை கூட்டணின்னா நம்ம திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி என்கிற அடிப்படையில் இருக்குது. அங்கே அப்படி இல்லை. 2வது இந்த தேர்தல் வந்து அங்கே வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன் மாதிரியே தெரியல, ஏதோ பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு வந்தோம். ஆமாம், கீழ்மட்டத்தில் வந்து அங்கே தேர்தல், இங்கே வந்து ஒரு கட்சியில் ஒரு முன்னணி தலைவராக இருந்தால் கூட ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் அவர் பெரிய அளவில் செல்வாக்கு இழந்துடுறாரு. அங்கே அப்படி இல்லை. ஒரு கட்சியில் வந்து இருக்கிறாருன்னா அடுத்த நாள் இன்னொரு கட்சிக்கு போனால் கூட அவருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏன் அந்த செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தா, அவங்க ஒரு பக்கம் வந்து முதலாளிகளாக இருக்கிறாங்க, தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க, அல்லது கல்வி சாலைகளை வச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய அதிபர்களாக இருக்கிறாங்க. பாரம்பரியமாக அந்த சுகர் கேன் இது மாதிரியான நிறுவனங்களை வச்சுருக்கக்கூடிய அதிபர்களாக இருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அதே வலிமையோடு இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு அங்கே தொடர்ச்சியாக போகிறாங்க. இந்த எலெக்ஷன் பார்த்தா ஒரு அசம்பிளி எலெக்ஷன் இல்லாத மாதிரி கீழ்மட்டத்தில் இப்போது ஏன் கடைசியாக அது நடக்குதுன்னு பார்த்தா, பிஜேபி வந்து பல்வேறு யுக்திகளை வந்து அண்ணன் சொன்னது மாதிரி எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்காக இருக்கும். அதுக்கு மராத்வாடாவில் வந்து மராத்திகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னும் போது உடனே வந்து நான் மராத்தாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிற எண்ணமும், அது எஸ்சியில் வந்து அடுத்த நிலையில் இருக்கவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்றமும், ஓபிசி அப்போ மராத்திகள் இந்த பக்கம் இருந்தாங்கன்னா ஓபிசியை வந்து
நம்ம பக்கம் இழுக்கணுன்ற அந்த வேலை திட்டம் அங்கே நடந்துருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப் கிட்ட வந்து பழங்குடி மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வந்து இறங்கி அவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்து எம்இ மகா விகாஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இடஒதுக்கீடை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது வந்து மக்களுக்கு மகா விகாஸ் அணின்னா புரியாது, இந்தியா கூட்டணின்னு சொன்னா ஓரளவுக்கு புரியும் அங்க. ஆமாம், இந்த இந்தியா கூட்டணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட், அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க வந்து ஒரு போலரைசேஷனுக்காக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு போலரைஸ் பண்ணுறதுக்காக ஒற்றுமையாக இல்லைன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கும் காத்தாங்கே அந்த ஸ்லோகனை வச்சு அவங்க யோகி ஆதித்யநாத் போன்றவர்களெல்லாம் அந்த ஸ்லோகனை வச்சாங்க. அதே மாதிரி பிரதமரும் அது மாதிரியான ஸ்லோகனை வச்சாங்க. அவங்க உடனே அவங்க அந்த போலரைசேஷனுக்கு சொன்ன உடனே இவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குஜராத்திகள் வெர்சஸ் மகாராஷ்டிரன்ஸ் அப்படி என்கிற அந்த ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. இதை தாண்டி ரொம்ப இந்த பெண்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த உதவித்தொகை இதையெல்லாம் தாண்டி இந்த போலரைசேஷன் கவுண்டர் போலரைசேஷன் என்பதெல்லாம் மாறி இப்போ என்ன மாதிரி கடைசியே ஒரு 10 நாளில் என்ன நிலவரமாக மாறி இருக்குதுன்னா அங்கே ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து உருவாச்சு. வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாசிக்கில் வந்து ஆனியன் அதாவது வெங்காயம் என்பது வந்து மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை சோயாபீன் என்கிற அந்த ஒரு பிரச்சனையை அதுக்கான விலையை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இந்தியா கூட்டணி வந்து நாங்கள் அதுக்கான விலையை வந்து அறிவிக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு ஒவ்வொன்றும் இந்தியா கூட்டணி எடுக்குது. பிஜேபி மாறி மாறி எடுத்தாலும் கூட அவர்கள் பணம் என்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு பணத்தால் இதை வந்து வெற்றி பெற முடியும் என்பதும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்பது தான் அவங்களுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. மக்களுக்கு அங்கே வந்து என்ன இருக்குதுன்னா அண்ணன் சொன்னது போல் வந்து அஜித் பவார் வந்து எப்படி சரத் பவார் அந்த என்சிபியை உடைச்சிது, அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குது. அதே போல் சிவசேனையை வந்து உடைச்சது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ சிவசேனையை உடைத்ததும் இது என்சிபியை உடைத்ததும் இப்போ பாருங்கள், என்சிபி ஒரிஜினல் என்சிபியினுடைய தலைவர் ஒருத்தர், ஆனால் அவர் உருவாக்கின சின்னம் அந்த பக்கம் இருக்குது கடிகாரம். சிவசேனா உருவாக்கின வில் அம்பு அந்த பக்கம் இருக்குது, ஆனால் தலைவர் இந்த பக்கம் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தேர்தல் நடக்குது. அப்போ இந்த தேர்தலில் வந்து கடைசியில் இந்த தலித்துகள் இஸ்லாமியர்கள் மராத்திகள் ஒன்று சேரக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணியினுடைய வியூகங்கள் வந்து அமைஞ்சிருக்குது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இப்போ போட்டிருக்கிற அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸை பார்க்குற போது இதில் போட்டிருக்கிற எல்லா மீடியாக்களும் பார்க்குற போது எல்லா டிவிகளும் பார்க்குற போது எல்லாமே வந்து அது ப்ரோ பிஜேபி மீடியாஸ் தான். அதனால வந்து அந்த எக்ஸிட் போல வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பேட்டர்ன் தெரியுதுல்ல, இந்த எக்ஸிட் பேல் இதை வச்சு நான் கட்டமைக்கல. போன முறையும் வந்து பெரிய மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியா கொடுக்காததுனால தான் இந்த நெக் டு நெக்ல வந்ததுடைய ஒரு காரணம் தான் வந்து இந்த அலையன்ஸ், இவங்க சிவசேனாவும் என்சிபியும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணது, அதுக்கப்புறம் பிஜேபி திரும்ப அவங்க ஆட்சிக்கு பிடிச்சதுன்னு இப்படியெல்லாம் நடந்தது. இப்பையும் திரும்ப நெக் டு நெக்கா வந்ததுன்னா அதே மாதிரியான ஒரு ரொட்டேஷனல் பேட்டர்ன் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இது ஒரு ஏறத்தாழ நெக் டு நெக் வருகிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இதில் 3 கட்சியினுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து மகா எம்என்எஸ் ராஜ் தாக்கரேவுடைய அந்த கட்சியும் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் கூட வஞ்சித் பகுஜன் அகாடி அப்படிங்கிற பிபிஏ என்கிற இந்த 2 கட்சி வந்து ரொம்ப குருஷியலான ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் கூட ஒரு 4.57 வாக்கு சதவீத விழுக்காடு வந்து பிபிஏ வாங்கியிருக்கு. மகா நிர்மான் சேமவும் அதே மாதிரி யாரத்தோட ஒரு 3% வாக்குகளை போன முறை வாங்கியிருக்காங்க. அதை தவிர இந்த தேர்தலில் ரிபல் கேண்டிடேட்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்காங்க, எல்லா கட்சிக்குள்ளுமே இருக்கிறாங்க. இது எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் என்பதை பொறுத்து தான் வந்து அந்த தேர்தலை வந்து ரிசல்ட்டு அமையும் என்று நம்புகிறேன். அதே போல் வந்து இந்த கீழ்மட்டத்தில் கிராமப்புறங்களில் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து மிக அதிகரித்து இருப்பதால், அதுதான் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதால் கண்டிப்பாக வந்து அது வந்து இந்திய கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜை வந்து கண்டிப்பாக தரும் என்று நான் நம்புகிறேன். பேசலாம். பாலசிங்கம் குறிக்கிட்டோம் சொன்னாங்க, இது வந்து கொள்கை ரீதியாக எல்லாம் வந்து இல்லை. சிவசேனா வந்து ஏற்கனவே போட்டி போட்டுச்சு பிஜேபியோட, ஆனால் வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஆட்சியில் அவங்கள வந்து ஆட்சியாளர் விடலை. என்ன காரணம்னா நான் வந்து சுதாரிச்சிட்டாங்க, சிவசேனா வந்து சுதாரிச்சிட்டாங்க. இந்தியா முழுவதும் பிஜேபி ஒரு ஆக்டோபஸ் மாதிரி, யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி கட்சி விழுங்குகிற ஆற்றலை பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து பிஜேபி இருக்குது. அது பஞ்சாபில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிரோமணி அகாலி தளமாக இருந்தாலும் சரி,
காஷ்மீரில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, சிவசேனாவாக இருந்தாலும் சரி, இங்கே லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கோட பிஜேடியாக இருந்தாலும் சரி, எந்த அவங்க கட்சி நேரடியா கூட்டணி வைக்கல. நீங்க சொல்ற மற்ற கட்சி எல்லாம் கூட்டணி வச்சாங்க. எனக்கு பிஜேடி அவங்க கூட நேரடியா மறைமுகமான கூட்டணி வச்சாலும் சரி, நேரடியான கூட்டணி வச்சாலும் சரி, பிஜேபி விழுங்கி விடக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஒரு அபாயம் உள்ள ஒரு கட்சி. அதை சிவசேனா சிவசேனா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சிவசேனா என்ன நினைச்சாங்கன்னா, நாம் இந்துத்துவ கொள்கையை எடுத்ததுக்கு பதிலாக மராத்தி மொழியை பாதுகாக்கணும், மராத்தி உரிமைகளை பாதுகாக்கணும், மராத்தி மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் என்கிற கொள்கையை அந்த பாலிசியை நம்ம எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேற வகையில் வந்து நம்ம வந்து பிஜேபியை வந்து இங்கே உள்ளே வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி தான் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அமைஞ்சிருது. அதனால் கொள்கை அடிப்படையில் முரண்பாடோடு இருக்கிறாங்கன்னா, பிஜேபி கொள்கை அடிப்படையில் முரண்பாடானா அஜித் பவாரை எப்படி நீங்கள் வந்து கட்சியில் சேர்த்தீங்க, உங்கள் கூட்டணியில் சேர்த்தீங்க? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிற கட்சின்னு சொல்கிறீங்க. ஊழல் பற்றி பேசுகிற பிஜேபி வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து அஜித் பவாரை வந்து ஊழல்வாதி, 700 கோடி ரூபாய் ஊழல் என்பதெல்லாம் பற்றி பேசிட்டு 3ஆவது நாள் வந்து உடனே வந்து கூட்டணியில் சேர்க்குறீங்க. அப்போ கூட்டணியில் வந்து கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு, அதுக்கான ஒரு தன்மையை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது?